என்ன இது மறுபடியும் பாயிண்டா? பரவாயில்ல, சீக்கிரமா முடிஞ்சு தாண்டா தேடிட்டு இருக்கேன். நீ தூக்கிட்டு வந்துட்டியா? ஆமாண்ணே, ரெடியாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்ன பண்ண தெரியுமா? அது என்ன பேசுனா திருப்பி பேச போகுது, அவ்வளோதானே. இது ஹிடன் ஃபீச்சர்ஸ் காட்டவா? இதில் என்ன ஹிடன் ஃபீச்சர் இருக்க போகுது? சுற்றி பாரு, ஒரு பட்டன் இருக்கும். எழுதி போடுங்கடா பட்டன் இருக்குன்னு. இதில் எப்படின்னா இது உள்ளே பாட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒன்று பாடல் திறமையை நீ வந்து இதில் காட்ட போற. நானா? ஆமாம், 10 செகண்ட் அழுத்தவா? சவுண்டு கேட்கும், சவுண்டு கேட்ட உடனே பாட ஆரம்பிச்சிது. ஏ மச்சான், என்ன பண்ணுற, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்குது, பாட்டு போன நீங்கள். இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டோம், திரும்ப அது போடுவோம். எப்படின்னா இது வந்து இதில் இருக்க இன்னொரு ஃபீச்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஹிடன் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்படியும் பிரிக்க தான் போகிறீங்க. ஓகே, நான் பிரிக்கிறேன். பேப்பர் வேறு எடுத்து வச்சிருக்கியா நீ? ஓகே, இதை பிரித்து நம்ம ஆரம்பிக்கலாம். நஞ்சு கலந்திருப்பதை போதி தர்மன் அறிந்து கொள்கிறார். இல்லை ஜிப் டை போட்டிருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி கம்பி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிட்டு அப்படியே நம்ம உருகி எடுத்தோம் அப்படின்னா இது அதோட தோலை தூக்கி போட்டலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினான அந்த பொம்மை. அப்போ பார்க்க நல்லா இருந்துச்சா? இப்போ பாருங்க எவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஓகே, இதுதான் இந்த பொம்மையோட மெக்கானிசம். இப்போ வந்து உள்ளே பிரித்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒன்று பார்க்கலாம். ஸோ பிரிக்கிறதுக்காக நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிறேன். அங்கே பிரதட்சணம்லாம் பண்ணுறாரு. ஓகே, 4 ஸ்க்ரூ இருக்க அந்த இடத்துல 3 ஸ்க்ரூ தான் இருக்கு, 2 ஸ்க்ரூ தான் இருக்கு. உயிரோட ஒரு பொம்மை ஆப்ரேஷன் பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்கு. ஓகே, இதை ஆஃப் பண்ணால் தான் கழட்ட முடியும். ஆஃப் பண்ணிடுறேன், இது தேவையில்லை. ஓகே, பிரிச்சிட்டோம். சுற்றி நிறைய லைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, பொம்மையில் நல்லா க்ளோ ஆகிறதுக்காண்டி இந்த மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைஸ் லைட் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன சின்னதாக இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்குள்ளே லைட் இருக்கும், அது க்ளூ கன் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுன ஒரு கம்பி, இது சுற்றுறது மூலமாக தான் அந்த பொம்மை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ரோப்பில் வந்து அதை சுற்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாதிரி வளையிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அடுத்தது அதை சுற்ற வைக்கிறக்காண்டி ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க, கியர்ஸ்லாம் கொடுத்து அசம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசுகிற திரும்ப கேட்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இதில் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து தனியாக எடுத்துடலாம், தேவையில்ல. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை பவர் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டரி இருக்குது இதில். அடுத்து மெயினான விஷயமா இந்த போர்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த போர்டை மட்டும் தான் இப்போ எடுக்க போகிறோம். மோட்டரையும் வெட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி அண்டு இந்த போர்டு மட்டும் தான் இருக்குது. இந்த போர்டில் இப்போ என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த போர்டை ஃபுல்லாக பிரிச்சாச்சு. இதில் வந்து ஸ்பீக்கர் மட்டும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு இந்த போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவசரப்பட்டு வெட்டிட்டோமோ? நீங்களும் இந்த மாதிரி பொம்மையை பிரிச்சிங்க அப்படின்னா அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க. நான் குமார். ஓகே, ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது அந்த போர்டில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இது லித்தியம் அயன் பேட்டரி தான். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம டைப் பி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுவிட்ச் இருக்கும், இது ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த பொம்மை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி காட்டின மாதிரி 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு பட்டன் அழுத்த நமக்கு அடுத்தடுத்த பாட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் பொம்மை ஆன் பண்ணிக்கிறேன். ஹலோ, செக் செக் செக், கேட்குதா? ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போது இந்த பட்டன் நம்ம அழுத்த இதில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க பாட்டு ஒன்று ஒன்றா ப்ளே ஆகும். ஸ்டாப் பண்ணிக்கலாம், அடுத்த பாட்டு போகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நம்மளால் 10 செகண்டுக்கு நம்மளோட ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த பாட்டு எப்படி ஸ்டோர் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, நான் அழுத்துறேன்.
பீப் சவுண்ட் கேட்டோன்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கணும். பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும். ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மளால் இதை திரும்ப ப்ளே பண்ண முடியும். அடுத்த பீப் சவுண்ட் வர வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். பார்க்கலாம். ஓகே, கேட்டுருச்சு. இப்போ ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் இந்த பொம்மையில் இருக்கிற பேசிக்கான ஃபீச்சர்ஸ். இந்த பேசிக்கான ஃபீச்சர்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த போர்டில் சில ஹார்ட்வேர் தேவை. அதில் என்னென்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைக் இருக்கும். அந்த மைக் தான் நம்ம பேசுகிறத ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபன்னியாக ப்ளே பண்ணி காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. இந்த ஐசியில் தான் எல்லா வேலையும் நடக்குது. ஆனால் இது ஒரு டூப்ளிகேட்டான போர்டு தான். இதில் ஒரிஜினலோட பிக்சர் இப்போ காட்டுறேன். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் ஐசி, அது பக்கத்தில் இன்னொரு ஐசி, கூடவே இன்னொரு D882 அப்படின்னு ஒரு சிப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து அந்த பொம்மை வேலை செய்ய வைக்குது. அந்த போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்ற தெரிஞ்சுக்க மூலமாகவே இந்த இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இந்த போர்டை புரிஞ்சுக்கிற மூலமாக ஒரு கம்ப்யூட்டரே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 16 பின்னோட பூரான் மாதிரி இருக்கிற அந்த சிப்பு தான். அதில் JL அப்படின்னு எழுதியிருக்கும். இதுதான் இந்த போர்டோட மூல மாதிரி, அதாவது கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் மாதிரி. நார்மலாக ஒரு ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு இன்புட்டை வாங்கி அந்த ப்ராசஸருக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது மூலமாக அது ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். நம்மளோட மூளை எப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூளையில் ப்ராசஸ் ஆகிட்டு நம்ம கையை ஆப்ரேட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த சிப்பும் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த சிப்புக்கு அப்படியே ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. இதுக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிப்பில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் 8 பின்னோடு இருக்கிற அந்த ஐசி தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஐசி, அதாவது இந்த மொத்த பொம்மைக்கான மெமரியை ஸ்டோர் பண்ணுற ஐசி. இந்த சிப்புக்குள்ளே தான் இதில் இருந்த பாட்டு நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி திரும்ப ப்ளே பண்ணுறது, அந்த 10 செகண்டுக்கான ரெக்கார்டு, அப்புறம் அந்த பொம்மை எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறக்கான கோடு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த பொம்மையோட எல்லா பார்ட்ஸும் எல்லா சாஃப்ட்வேரும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொம்மையை நம்ம ஆன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் ஐசி ஆன் ஆகிட்டு மைக்லேருந்து ஏதாவது சிக்னல் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கும். மைக்லேருந்து சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்டை கேப்சர் பண்ணி அதை இந்த மெமரி சிப்பில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அது எப்போ ரெக்கார்டிங் நிறுத்தின உடனே நமக்கு திரும்ப இந்த மெயின் ஐசி இதை ப்ராசஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணி காட்டும். ஒருவேளை நம்ம இந்த சாங் கேட்குற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மைக்கிலேருந்து எடுத்துக்காமல் நேரடியாக மெமரியில் போய் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிற பாட்டை எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஒன்று அந்த ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும். இதுவே நம்ம இந்த ரெக்கார்டிங் பட்டனை அழுத்திட்டோம் அப்படின்னா நேரடியாக மைக்லேருந்து வர சிக்னலை ஒரு 10 செகண்டுக்கு இந்த ஐசி வெயிட் பண்ணி ரிசீவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் திரும்ப இந்த பட்டன் அழுத்துறோமோ அப்போல்லாம் அந்த ஸ்பீக்கரில் அதை கேட்குற மாதிரி செஞ்சு கொடுக்கும். இப்படி தான் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து இந்த பொம்மையை வேலை செய்ய வைக்குது. இந்த பொம்மையில் இந்த பாட்டு கேட்குறதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னா அது இந்த பொம்மையோட பாடாது, இந்த பொம்மையோட அந்த டான்சிங் தான். ஸோ அதுக்கு முக்கியமான இன்னொரு பொருள் இருக்குது. அதை வந்து இப்போ செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மோட்டரை கனெக்ட் பண்ணிடுறேன். பொம்மையை ஆன் பண்ணிக்கலாம். இந்த பொம்மை நான் பேசுனதை திரும்ப பேசுகிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுது. அதுதான் இந்த மோட்டரை ஆன் பண்ணுறது. இந்த மோட்டரை ஆன் பண்ணுறது இந்த ப்ராசஸரால் முடியாத ஒரு காரியம். அதுக்காக தான் இது இன்னொரு சப்போர்ட்டிங் காம்பனோட ஹெல்ப் எடுக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்சிஸ்டர் தான். இந்த டிரான்சிஸ்டரை நிறைய விதத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் இங்கே சுவிட்ச் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டிரான்சிஸ்டரை எப்படி சுவிட்ச் மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து ஒரு சர்க்யூட் பில்ட் பண்ணியே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுவிட்ச்னா என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சுவிட்சில் நார்மலாக இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது இன்புட் டெர்மினல் இருக்கும். அடுத்தது அவுட்புட் டெர்மினல் இருக்கும். இன்புட் டெர்மினலில் கரண்ட் வந்து வெயிட் பண்ணும். எப்போ நம்ம அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ க்ளோஸ் ஆகிட்டு அந்த கரண்ட்லாம் அவுட்புட்டில் வந்து அப்படியே அப்ளிகேஷனுக்கு போயிடும். ஸோ இப்படி தான் நார்மலாக சுவிட்ச் ஒர்க் ஆகும். இதே மாதிரி தான் அந்த டிரான்சிஸ்டர்லையும் இன்புட் கரண்ட் வரதுக்கு ஒரு லெக் இருக்கும், அதே மாதிரி அவுட்புட்டில் கரண்ட் போகிறதுக்கும் ஒரு லெக் இருக்கும். நடுவில் சுவிட்ச் மாதிரி அழுத்துறதுக்கு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு கம்பி மட்டும் வந்திருக்கும். ஒரு டிரான்சிஸ்டரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் இதில் நம்ம இன்புட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு நடுவில் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணுறதுக்காக இருக்க பின்னில் மினிமமாக ஒரு கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிரும். ஆன் ஆகிட்டு நமக்கு அப்ளிகேஷனுக்கு பவர் போகிற மாதிரி பண்ணிடும். இப்படி தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். இப்போ நம்ம இதை சர்க்யூட்டாக பில்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டை பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்சிஸ்டர், அதாவது BC547 அப்படிங்கிற ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வோல்டேஜ் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஆன் பண்ணுறதுக்கான ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து இந்த சர்க்யூட்டை மொத்தமாக பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரெட் போர்டு. இந்த மோட்டர் தான் நம்ம வந்து இந்த சர்க்யூட் மூலமாக ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். சர்க்யூட்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு சர்க்யூட் தான். அதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து முன்னாடி வந்திருக்கும். அதை பார்த்து கனெக்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி கனெக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிரான்சிஸ்டர் ப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு நம்ம கரண்ட் கொடுக்க போகிறோம், நடுவில் தான் சிக்னல் கொடுக்க போகிறோம், அவுட்புட்டை இந்த சைடு எடுக்க போகிறோம்.
நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்ச் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா லைட்டு கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம வந்து டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அப்ளையன்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். ஏன்னா அதிகப்படியான பவர் வந்து டிரான்சிஸ்டரால் தாங்க முடியாது. ஸோ அப்ளையன்ஸ் வழியாக கரண்ட் போகும்போது அந்த பவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளையன்ஸே காலி பண்ணிடும். ஸோ டிரான்சிஸ்டருக்கு ஒரு மினிமலான பவர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து முன்னாடி கொடுக்கணும். இன்புட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த மோட்டரை கொடுத்துக்கலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மோட்டரில் நம்ம பேட்டரியோட பாசிட்டிவாக கொடுக்கணும். இப்போ பேட்டரியிலேருந்து வர கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கிராஸ் பண்ணி அப்ளையன்ஸை கிராஸ் பண்ணி சுவிட்சில் வெயிட் பண்ணும். எப்போ நம்ம சிக்னல் கொடுக்குறோமோ அப்போ இந்த டிரான்சிஸ்டரை கிராஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த ஒயர் வழியாக திரும்ப பேட்டரிக்குள்ளே போயிடும். அடுத்ததாக அந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணுறதுக்கு சிக்னல் கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்குறதுக்காக 1.5 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன். இதை நம்ம அந்த பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது 2 பேட்டரியோட நெகட்டிவ் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி சென்டரில் இருக்க பின்னில் நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மோட்டர் வந்து ஆன் ஆயிடும். அதாவது இந்த சுவிட்ச் ஆன் ஆகி இந்த மோட்டர் என்ன ஆரம்பிச்சிடும். செக் பண்ணுவோம். ஓகே, மாட்டிட்டேன். ஸோ மாட்டினோடனே இந்த மோட்டர் போடுறத உங்களால் பார்க்க முடியும். நான் இதை உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். இப்போ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு உள்ளே போகிற சிக்னலை கட் பண்ணணும். நான் அந்த பேட்டரியை மட்டும் நான் லைட்டாக லூஸ் பண்ணிக்கிறேன். சிக்னல் போகிற பேட்டரியை லூஸ் பண்ண உடனே இது ஆஃப் ஆகிடும். ஸோ திரும்ப இதை மாட்டிக்கலாம். ஒரு 1.5 வோல்ட் இன்புட்டாக மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ நமக்கு இந்த மோட்டர் வந்து வேகமாக வர்றதை பார்க்க முடியும். சிக்னல் போகிற பேட்டரியை கட் பண்ணிட்டனாலும் உடனே இது ஆஃப் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் 9 வோல்ட் கிட்டத்தட்ட 0.2 ஆம்ஸ் வரைக்கும், அதாவது 1.8 வாட்ஸ் ஹேண்டில் பண்ணுச்சு. ஆனால் இந்த ப்ராசர் ஐசியால் அவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பண்ண முடியாது. அதனால தான் இது பக்கத்தில் ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ண இதே சர்க்யூட் தான் அந்த போர்டில் யூஸ் பண்ணி இந்த மோட்டர் வந்து ஆன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா D882 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் இருக்கும். இங்கே குட்டியாக ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது இதுவும் எல்லாம் ஒன்று தான். நம்ம பார்த்த அந்த போர்டில் 2 சிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்து இதில் ஒரே ஈஸியாக கொடுத்துட்டாங்க. அந்த போர்டே ஒரு ப்ராடக்ட்டோட காப்பி தான், அந்த போர்டோட காப்பி தான் இது. அதனால் இது எவ்வளோ சீப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீப்பாக பண்ணியிருக்காங்க. இதோட காப்பி எதாவது வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டு வந்து இந்த ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடிட்டர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்த போர்டை ஒரு ரிமோட் காருக்குள்ளே ஃபிட் பண்ணி நம்ம பேச அந்த கார் ஓடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதை கூடிய சீக்கிரம் ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம்.